ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி 2019. அதாவது இந்த 2019 புத்தாண்டில் அந்த ராசிக்கு, மீனம் ராசிக்கு எப்படி என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மீனம் ராசி 2019 அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க. ஒரு தைரியம் இல்லாத, ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக, என்னடா எதைப்போ இது செஞ்சாலும் இப்படி தடை தாமதம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சிந்தனையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வர்றது எல்லாமே தைரியம் கூடுங்க, தன்னம்பிக்கை துளிர் விடும். இதுவரை நிலவி வந்த மனதில் குழப்பமான நிலைகளை எல்லாம் மாறிடுங்க. உங்கள் ராசிக்கு 10இல் சனி, 9இல் குரு, 5இல் ராகு. குரு பார்க்கும் இடமான உங்கள் மீன ராசியை தனது 5ஆம் பார்வையாகவே பார்க்குறார். அவருடைய சொந்த வீடு. ஸோ அதில் மீன ராசியை தன்னுடைய 5ஆம் இடமாக பார்க்குறாரு. தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாகவும் குரு பார்க்கிறாருங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய தன்னம்பிக்கையினாலேயும் முயற்சியினாலேயும் உங்களுடைய எந்த ஒரு தொழில் சிந்தனை மற்றும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமோகமாக இருக்குது. குழந்தைகளினால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, அவங்களால உங்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இதெல்லாம் குழந்தைகள்னால உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? 9ஆம் இடத்துல பார்க்குறதுனால, 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு குழந்தைகள் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு உரிய நீங்கள் கோயில், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் குடும்பத்தில், தொழிலையும் நல்லாயிருக்கும். குழந்தைகளினாலே நல்ல ஒரு குதூகலம், அவங்க விரும்பிய கோர்ஸில் சேரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு, வெளிமாநிலம் இதிலெல்லாம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் குழந்தைகளுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சரிங்களா? இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சனியானவர் 10ஆம் இடத்தை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு லாபங்கள் எந்த விதத்திலும் குறையாது. அரசு மற்றும் அரசாங்க உதவிகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சூட்டபிளாக கரெக்டான டைமில் உங்களுக்கு அதெல்லாம் கிளிக் ஆகும். தொழிலில் உங்களுடைய பேச்சாற்றல் நல்லா இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம், லாபங்கள்லாம் அந்த பேச்சினாலேயே உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்தில் நடக்குது இல்லைங்களா? அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வரை இருந்த ராகு, அதாவது பூர்வ புண்ணியத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுத்தி வந்த ராகு கிளம்பி மிதுனம் ராசிக்கு போகிறாருங்க. அதாவது 4ஆவது இடத்துக்கு, அதாவது சுகஸ்தானம்னு சொல்லப்படுகிற ராகு 4ஆவது இடத்துக்கும், கேதுவானவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு. சரிங்களா? இதனால் என்ன ஆகுன்னா, தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து நடத்துனீங்கன்னா அதில் கூர்மையான அறிவு, உங்களுக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அந்த தொழிலை உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். கூட சனி இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தத்தை ஏற்படுத்தினாலும், அந்த கேதுங்கிற ஞானக்காரன் இல்லைங்களா? அதனால் அவங்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு மைனூட்டாக ஒரு திங்க் பண்ணி ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் வரும். கூடவே மார்ச் மாதத்துக்கு மேலே குருவானவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல விதத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு கிளிக் ஆகுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு ஒரு திங்கிங் வராமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? உங்களுடைய பாதைகள் சரியான பாதைகளாக இருந்தால் அதுக்கு உண்டான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ராகு உங்களுடைய 4ஆவது குடும்ப, 4 தாய் கல்வி வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலைக்கு கோளாறுகள் அவ்வப்போது காட்டும். அதுக்கு மெடிக்கல் ப்ரிகாஷன் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அப்பப்போ ஒரு வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ள மோதல்கள் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் விட்டு கொடுத்து போவதன் மூலம் அது சரி பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான அல்லது வீட்டு லக்ஸுரியஸ் சம்மந்தமான ஒரு புதிய பொருட்கள்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வரப்போகுதுங்க இந்த வருடத்தில். சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மேக்கு மேலே ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக வருதுங்க. அந்த மாற்றங்கள் சரியான மாற்றங்களாக அவங்க எடுத்துக்கிறது நல்லது. அதேமாதிரி ஒரு குறுக்கு வழியில் தயவு செஞ்சு போனால் அதில் நிறைய பெரிய சிக்கல்களை கொண்டு விட்டுரும். சரிங்களா? அது நேர்மையான வழியில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் குரு நல்ல ஒரு ஹோப் கொடுப்பாரு, நல்ல வழிகாட்டுவார்.
ஸோ அதனால் உங்களுக்கு லாபங்கள், பொருளாதார உதவி, மேன்மை இதெல்லாம் நல்லாவே நடக்கும். கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு மிதுனத்தில் இருக்கிறன்னா புதனுடைய வீட்டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு அமோகம், ஒரு புதிய வாய்ப்புகள், இது வரைக்கும் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி வந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடத்த இருக்குது. அதாவது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சரி, அதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஸ்தானம் நல்லாவே இருக்குது. ஏன்னா குரு ராகுவான ஒரு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால குழந்தைகள் வந்து இதுவரை தடை தாமதங்கள் இருந்தது, அது கொஞ்சம் மேன்மையான இருக்கும். அதாவது வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அவங்க கல்வியில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த இடத்தை அவங்க வகிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க விரும்பிய கோர்ஸில் சேரலாம். அதே போல் முன்ன சொன்ன மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 10ல் சனி இருக்கிறதுனால 1.5 வருஷத்துக்கு இருக்கிற வேலையை அப்படியே நடத்திட்டு போகிறது நல்லது. புதிதாக ஒரு முயற்சிகளை நீங்கள் வந்து ஈடுபட முன்பு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது நல்லது. கூட்டி கழித்து பார்த்தால் மீன ராசிக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஒரு பலனையும், ராகு கேது பயிற்சி ஒரு நல்லது ஒரு பலனையும் வழங்குதுங்க. சரிங்களா? இது என்ன சொல்கிற வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த காரியத்தை நடக்கிறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யோசித்து கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அதை புதிதாக ஏதாவது தொடங்கணும்னா சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடங்குவது, அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நடப்பது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த தெய்வத்தை நீங்கள் அனுதினமும் வணங்குறீங்களோ அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் தொழிலில் வந்து நல்ல ஒரு சிறப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? நல்லாவே இருக்குது. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன்.